டேய் போற போக பார்த்தா அர்ச்சனா சீசன் 7 8ல வந்து இழுத்து விட்டுருவாங்க போல இருக்கு. போற போக பார்த்தா அந்த ஒரு சண்டை வந்து ஏன்னா சீசனோட 7ஓட டைட்டில் தான் நம்ம ஒரு பார்ட் ஆஃப் அருண் பிரசாத். அந்த மாதிரி தான் வந்துட்டு அவர் உள்ள வந்திருந்தாரு. இப்போ 3ஆம் ப்ரோமோல வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு சண்டை. என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன கிளிப் வந்து நான் லைவ்ல பாத்துறேன். அதுக்கான ரீசன் வந்து எப்படி அமைய போகுது அப்படின்னு பாக்குறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ப்ரோமோ 3 அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் பாக்குறோம்னா நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்ம வீடியோ ஒரு 20 பேர் பாக்குறாங்க. அந்த 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருக்குது. என்ன பாத்தீங்கன்னா மஞ்சரி சண்டை தூண்டுனது யாரு? முத்து தான் ஆரம்பிச்சுட்டு மஞ்சரி முடிச்சுட்டு மஞ்சரி ஃபுல்லா மாட்டிட்டாங்க. எல்லாருமே மஞ்சரி வந்து ஃபுல் கார்னர் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இப்போ ப்ரோமோ 3ல வந்து ஏன்டா அர்ச்சனா பிடிச்சி இழுத்த அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம டப்பா 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 அருணுக்கு வந்து பேர் வச்சதே அவரு வாயில இருந்து தான் அந்த பேர் வந்துச்சு. இப்ப என்னன்னா பபா 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 அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு ஒரு பேர் வைக்கிறாரு. எங்கடா அவரே பேருக்கு மேல பேரு செம்மையா வந்து வச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்ப போக போக பாத்தீங்கன்னா முத்து மூளையை வந்துட்டு அடுத்தவங்களுக்கு அப்படியே துணிக்க நினைக்காத, இதை வந்துட்டு பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு துணிக்க நினைக்காத அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அருண் ஒரு வார்த்தையை பேசுறாரு. பயங்கரமான ஒரு சண்டை வருது. எதனால சண்டை வருதுன்னா முத்து எப்பயுமே வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுறான், எது பண்ணாலுமே வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி விடுறான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வார்த்தையை வந்துட்டு நம்ம அருண் பிரசாத் விட்டுறாரு. என்னத்துக்கு எப்ப நான் ட்விஸ்ட் பண்ணி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. ரயானா வந்துட்டு நேற்று வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு மஞ்சளை பிடிச்சிருக்கு, அது ஒரு ட்விஸ்ட் பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அதெல்லாம் பேசி முடிச்சோன்னா வந்து லாஸ்ட்ல இப்ப முடிக்கிறது பார்த்தா வந்துட்டு இன்னும் அந்த லைவ் வந்துட்டு இன்னும் 3ஆம் ப்ரோமோ வந்து லைவ்ல வரல. அண்ட் அந்த இது எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமா போகுது. சண்டை வந்து வேற மாதிரி. அந்த ஒரு சண்டை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமா வந்து அந்த ஒரு சண்டை ஓடிட்டு இருக்குது. அந்த ஒரு சண்டை ஓடும்போது வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க இந்த மாதிரி பேச்சு திறமை வச்சுலாம் வந்துட்டு ஷோ வந்துட்டு ஜெயிக்க முடியாது முத்துக்குமாரன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. டப்புன்னு மூஞ்சில அடிச்சு செருப்பால் அடிச்ச மாதிரி வந்துட்டு தலைவன் வந்துட்டு தரமான ஒரு ரிப்ளை. அப்போ போன சீசன் எப்படி ஜெயிச்சாங்க? பேச்சு திறமையால் தானே ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றேன். அது நிறைய பேர் வந்து அந்த ப்ரோமோ கீழே கமெண்ட் பண்ணதை பார்த்தேன். விஜய் டெலிவிஷன் ப்ரோமோ கீழே கமெண்ட் பண்ணி பார்த்தேன். அதுல வந்து என்னன்னா முத்து ராக்கடு, அருண் பிரசாத் சாக்கடு, அர்ச்சனா அட்டாக்கடு அப்படிங்கிற மாதிரி அது ஒண்ணு போட்டிருந்தாங்க. முத்து அர்ச்சனா வந்துட்டு டைட்டில் வின்னர் கிடையாது, ரியல் டைட்டில் வின்னர் பிரதீப் தான் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு இது வந்து அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து போச்சு. செம்மையான ஒரு கான்வர்சேஷனா நிறைய இது போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு எப்படின்னா அந்த ஒரு கமெண்ட்ஸ்ல வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு கான்வர்சேஷன் சீசன் அப்ப போன சீசன்ல யாரு ஜெயிச்சா? போன சீசன்ல பேச்சு திறமையால தானே ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம முத்துக்குமாரன் சொல்ல இவருக்கு உடனே வந்து பர்சனலா தானே பேசுறேன், இப்ப பர்சனலா பேசலையா, இப்ப பர்சனலா தானே பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்க அருண் பிரசாத் ஒண்ணு சொல்ல, இங்க வந்துட்டு நான் வந்துட்டு பர்சனலா ஒண்ணு சொல்ல, நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்குமார் வந்துட்டு உடனே வந்துட்டு ஷாக்கிங்ல வந்து ஐயோ நம்ம ஒரு பழைய சீசன் இழுத்து விட்டோமே, அவங்க ஃபேன்ஸ் வந்து குத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்கு மைண்ட்ல தோணிச்சதுல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அருண் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு காமா போயிட்டாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அக்ரெசிவா அப்ப போன சீசன்ல யாரு பேசினா அப்படிங்கிற மாதிரி வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அக்ரெசிவா பேசினாரோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அங்க ஒரு காமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. எப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு காமா போயிட்டாரு. இவர் செம்மையா ட்ரிகர் ஆகி இந்த மாதிரி தான் பேசுவீங்க முத்துக்குமார், இந்த மாதிரி தான் எப்பயுமே நீங்க பேசுவீங்க, அதனாலதான் அப்படியே இந்த ஒரு கை ஆக்சன் இருக்கு பாருங்க, இந்த ஒரு ஸ்டெப் இப்படியே சொல்லிட்டு போனாரு. இது எதுக்கு சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவர் தொண்ணு பேசிட்டே இருப்பாராம். அந்த ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு அந்த ஒரு இதுல வந்து எப்பயுமே வந்து இப்படிதான் பேசிட்டே இருப்பாரு, அது வந்துட்டு கொஞ்சம் கம்மியா பேசுவாங்க, சின்னதா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் போயிட்டு இருந்துச்சு லைவ்ல. அண்ட் பார்க்கும்போது என்னடா இங்க போறதா அங்க போறதா மாத்தி அந்த ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட்ல ஃபைனலா முடிச்சது வந்து பாத்தீங்கன்னா வந்து முத்துக்குமரனுக்கும் அருண் பிரசாத்துக்கு பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் போயிடுச்சு. அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் அந்த ஒரு ட்விஸ்ட் மேட்டர். அண்ட் இந்த ஒரு இது வந்துட்டு பயங்கரமா வந்து இன்னும் ஒரு பெரிய சண்டை ஆகும். ஏன்னா ஏற்கனவே வந்து முத்துக்கும் அருண் பிரசாத்துக்கும் சுத்தமா ஆகல. அண்ட் அது வந்துட்டு நல்லபடியா நம்ம எல்லாருக்குமே தெரியும், டபுக்கிட பாடுறான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இது சொல்றதா இருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு டால் டாஸ்க்ல வந்துட்டு அந்த ரயனுக்கும் முத்துக்கும் சண்டை வரும்போது வந்துட்டு இப்படி ஒரு கை ஆக்சன் போட்டுட்டு போனதா இருக்கட்டும், டபுக்கிடப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆக்சனை போட்டு அந்த ஒரு ஆக்சன் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு விஜய் விசால்ட்டியா சத்யாட்டே யார்ட்டையும் சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி இவன் பண்றான் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இது வந்துட்டு சொல்லி பார்க்க முடிச்சு. இதுல வந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடா தேவையில்லாம அர்ச்சனா வீழ்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம் அர்ச்சனாக்கு என்னதான் அர்ச்சனா வந்து அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுப்பாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த ஒரு கருத்தை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இப்பெல்லாம் அடிச்சுக்கிறாங்க, சொல்ல போனா சீசன் மேல போயிட்டாங்க, சீசன் மேல வந்து உங்கால போன வருஷம் வந்து இந்த வருஷம் நான் ஜெயிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்குமர ஒரு பக்கம் நிக்க போறாப்ல. இங்கிட்டு வந்து அர்ச்சனா வந்துட்டு அருணுக்கு வந்துட்டு ஏற்கனவே வந்து நெகட்டிவா போட்டுட்டு இருக்கு வேற அர்ச்சனா. இப்ப வந்து மறுபடியும் ஆரம்பிச்சுட்டோம், எங்க மாமனை திட்டில நான் வரண்டா அப்புறம் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அர்ச்சனா வந்து மறுபடியும் ட்வீட் போட ஆரம்பிச்சிடும். இனிமே வந்து தாராளமான சம்பவங்கள்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா விளையாடுப்பா, இனிமே வந்துட்டு சோழி சித்தம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அருணுக்கு. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அருண் சாக்கடு, அட்டாக் ராக்கடு. பாய்.